இந்த வீடியோவில் 2025 நடக்க போகிற 10th அரியர் பிரைவேட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்கூலில் படித்து எக்ஸாம் எழுதி 10th ஃபெயில் இல்லைன்னா ஆப்சண்ட் ஆனவங்க இவங்க எக்ஸாம் எழுதலாம். ஏற்கனவே 10th ப்ரைவேட்டாக எழுதி அதில் ஃபெயில் இல்லை ஆப்சண்ட் ஆனவங்க இவங்க அந்த எக்ஸாம் எழுதலாம். 10th எக்ஸாமை ஃபர்ஸ்ட் டைமாக எழுத போகிற ப்ரைவேட் கேண்டிடேட் இவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ஃபெயிலோ அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும், அதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே நீங்கள் பாஸ் ஆன சப்ஜெக்ட்டுக்கு ரீ எக்ஸாம் எழுதி மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதவே முடியாது. சயின்ஸ் சப்ஜெக்டில் தியரி பாஸ் ப்ராக்டிக்கல் ஃபெயில்னால் ப்ராக்டிக்கல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ப்ராக்டிக்கல் பாஸ் தியரி ஃபெயில்னால் தியரி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சில பேர் ஏற்கனவே ஓல்டு சிலபஸில் படிச்சிருப்பீங்க, ரொம்ப நாள் எக்ஸாம் எழுதாமல் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதலாம்னா எழுதலாம், ஆனால் நியூ சிலபஸில் தான் எழுதணும். இப்போ என்ன நியூ சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸில் தான் எழுதணும். நீங்கள் ஓல்டு சிலபஸில் சயின்ஸு ஃபெயில் அப்படின்னா மறுபடியும் சயின்ஸ் எக்ஸாமை இப்போ உள்ள பேட்டர்னுக்கு எழுதணும். தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுமே எழுதணும். ஃபர்ஸ்ட் டைமாக 10th எழுத போகிற ப்ரைவேட் கேண்டிடேட் இவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, ஏஜ் 14.5 கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதாவது வரப்போகிற 2025 மார்ச் 1ஆம் தேதி இல்லைன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இதை பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்ளை பண்ணும்போது. அதாவது மார்ச் 1 இல்லை ஏப்ரல் 1 இந்த டைமில் அவங்களுக்கு 14.5 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸ்கூலில் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ப்ரைவேட்டாக 8th எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்கூலில் 9th இல்லை 10th டிஸ்கண்டினியூ ஆயிருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அரியர் ஸ்டூடெண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். எல்லா மார்க் ஷீட்டு, அதாவது நீங்கள் இது வரைக்கும் எழுதுன எக்ஸாமுடைய மார்க் ஷீட் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் சப்மிட் பண்ணணும். சயின்ஸு ப்ராக்டிக்கல் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் இங்கே கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ரெசிப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் டைமாக எழுதப்பட ப்ரைவேட் கேண்டிடேட் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு பார்க்கலாம். 8th ஒரிஜினல் மார்க் ஷீட்டு, ஒரிஜினல் டிசி இது ரெண்டும் இங்கே சப்மிட் பண்ணணும். 9th இல்லை 10th இதை டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டிசியை நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணணும். அடுத்தது ப்ராக்டிக்கல் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்டை தவிர 2 கலர் ஃபோட்டோ வேணும், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அதுவும் வேணும். சயின்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ் யாரெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சயின்ஸு ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு அப்ளை பண்ணுற டேட்டு செப்டம்பரோட முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த டைமில் நான் வீடியோ போடுறேன், வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100க்கு 35 எடுக்கணும். ஆனால் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலில் நீங்கள் 25க்கு 15 எடுக்கணும். தியரியை பொறுத்த வரைக்கும் 75க்கு 20 எடுத்தால் தான் பாஸு. ஆனால் டோட்டலாக 100க்கு 35 பாஸ் மார்க்கு. அடுத்தது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம் சர்வீஸ் சென்டர், அதாவது அரசு தேர்வுகள் சேவை மையம், இங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். மொத்தம் 252 சென்டர்ஸ் இருக்குது. இது வேற ஒன்றும் இல்லை, இது ஸ்கூல். தமிழ்நாட்டில் மொத்தம் 252 இருக்குது. அது மாவட்ட வாரியாக பிரிச்சிருப்பாங்க, அதாவது எஜுகேஷனல் மாவட்ட வாரியாக பிரிச்சிருப்பாங்க. உங்கள் எஜுகேஷன் எங்கே கவர் ஆகுதோ அந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சென்டரோட லிஸ்ட்டை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சென்டர் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் டிஓ ஆஃபீஸில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமேல தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, இ சேவை மையத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணும்போது நீங்கள் நேரில் தான் போய் அப்ளை பண்ணணும். அடுத்தது எப்போ அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிசம்பர் 2nd வீக் இல்லைன்னா 3rd வீக்கில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். 2 வாரம் டைம் தருவாங்க. அந்த 2 வாரத்துக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். அடுத்தது ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். ஃபீஸ் 195 ரூபா. அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அதே அமௌண்ட்டு தான். டோட்டலாக நீங்கள் 5 சப்ஜெக்ட் எழுதினாலும் அதே அமௌண்ட்டு தான். ஃபீஸை நீங்கள் கேஷாக தான் பே பண்ண முடியும். ஆன்லைன்லையோ வேறு எந்த மெத்தட்லையும் நீங்கள் பண்ணவே முடியாது. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ரெசிப்டில் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும்.
அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஹால் டிக்கெட்டில் தான் எக்ஸாம் சென்டர், அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற சென்டர் நேமு அதில் தான் இருக்கும். அடுத்தது எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாமுக்கான டைம் டேபிள் நவம்பர் செகண்ட் வீக்கில் வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கும் ரெகுலருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், ஒரே சிலபஸ் தான், ஒரே எக்ஸாம் தான். அடுத்தது ப்ராக்டிகல் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். தியரி எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ராக்டிகல் எக்ஸாம் வைப்பாங்க. எங்கே வைப்பாங்க அப்படின்னா அந்த ஹால் டிக்கெட்டில் எந்த எக்ஸாம் சென்டர் இருக்குதோ அந்த சென்டரில் வைப்பாங்க. நீங்கள் இமீடியட்டாக அந்த சென்டருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் எக்ஸாமுடைய டேட்டு டைமிங் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுங்க. சில டைம் ஹால் டிக்கெட் வர லேட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் எங்கே கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ அங்கே போய் ப்ராக்டிகல் எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுங்க. அடுத்தது ரிசல்ட் பற்றி பார்க்கலாம். ரிசல்ட்டு மே மந்த் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட்டு ஆகஸ்ட் மந்த்து இஷ்யூ பண்ணுவாங்க. எங்கே இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எந்த சென்டரில் எக்ஸாம் எழுதிங்களோ அந்த சென்டரில் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் 4 லிங்க் கொடுத்துருக்கேன். முதல் லிங்க்கு எக்ஸாம் அப்ளை சென்டர் அதோட லிஸ்ட்டு, அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது லிங்க்கு சயின்ஸு ப்ராக்டிகல் கிளாஸ் யாரெல்லாம் அப்ளை செய்யலாம் அப்படிங்கிற லிங்க்கு. மூணாவது லிங்க்கு சயின்ஸு ப்ராக்டிகல் கிளாஸ் அப்ளை செய்தவர்கள் செய்யாதவர்கள் அந்த வீடியோ லிங்க்கு. நாலாவது லிங்க்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் மறுபடியும் எழுத வேண்டுமா அப்படின்னு வீடியோட லிங்க்கு. இதை ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கங்க. இந்த சேனலில் 8th 10th 11th 12th அரியர் அண்ட் பிரைவேட் எக்ஸாமுக்கு எப்போ எக்ஸாம் நடக்கும், எப்போ அப்ளை பண்ணுறது, எப்போ ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க, எப்போ ரிசல்ட் வரும், எப்போ மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில் எல்லாம் கம்ப்ளீட்டாக வரும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும்.